வெல்கம் அனந்தமா சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு அடை செய்கிறோம். அடைக்கு வேண்டியது என்னன்னா, இதை பாருங்க, ஆட்டி வச்சிருக்கிறாங்க. இதுக்கு என்ன பருப்பு? இது கலந்த பருப்பு. அப்படியே விற்கிது. பருப்பு, கேசரி பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்து எல்லாமே கடையிலேயே அப்படியே கலந்த பருப்பா வைக்க. எவ்வளவு நேரம் ஊறணும் இது? இந்த பருப்பு 1 மணி நேரம் ஊறினா போதும். காலையில செய்யறதுக்கு காலையில 7 மணிக்கு ஊறினா போதும். அரிசி வேணுமா கொஞ்சம் கெட்டிமா, அரிசியும் 2 ஈக்குவல் பங்கு எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு ரொம்ப பருப்பு பிடிக்காட்டி 1க்கு பாதி கூட எடுத்துக்கலாம். அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல. நான் 1க்கு 3/4 போட்டிருக்கேன். 1 பங்கு அரிசி, இட்லி அரிசியும் 3/4 பங்கு இந்த பருப்பும் போட்டேன். தனித்தனியா ஊற வச்சுட்டேன். இது கொஞ்சம் சீக்கிரம் ஊறிக்கும். அரைப்படுறதும் இது சீக்கிரம் அரைப்பட்டுரும். அரிசின்னா நல்லா இருக்கும், கொஞ்சம் நைஸா அரைச்சிக்கணும். அதுக்காக மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டு, வரமிளகாய் போட்டு அந்த அரிசிலேயே ஊற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். லைட்டு கொஞ்சம் இதோட இப்ப என்ன சேர்க்க போறீங்க? மஞ்சத்தூள் வச்சிருக்கீங்க. மஞ்சத்தூள், அப்புறம் அரிசியை மட்டும் நைஸா அரைச்சி எடுத்துக்கிட்டு, இது நாங்க எங்களுக்கு கொஞ்சம் மெல்றதுக்கு கஷ்டமா இருக்கணும், நைஸாவே அரைச்சுக்கிட்டேன். கொஞ்சம் குறகுறப்பா போட்டோம்னா நல்லா பிள்ளைங்களுக்கு, கொஞ்சம் சின்ன வயசுக்காரங்களுக்கு எல்லாம் நல்லா மென்னு சாப்பிட வடை மாதிரி நல்லா இருக்கும். இதுல உப்பும் போட்டு அரைச்சிட்டேன், மிளகாயும் போட்டாச்சு, சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டு அரைச்சிருக்கேன் அதுல. இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள், இதுல பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அவ்வளவுதான். இதெல்லாம் போட்டு அரைச்சு மெலிசா அரைப்பட்டுருச்சு. பொடியா அரியறதுக்கு பதில் இப்படி இதில் போட்டாங்க. எலக்ட்ரிக்கல் சாப்பரம் இருக்கு. இந்த சாப்பர் எல்லாம் நாங்க முதல்ல ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. நல்லா சின்ன வெங்காயத்திலேயே பெருசா இருந்ததுன்னா அதை ஒரு 2ஆ கட் பண்ணி போட்டீங்கன்னா நமக்கு ஈஸியா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுக்கல, ரொம்ப போடையில தான் நமக்கு கெட்டு போயிடும். அதாவது உள்ள இருக்கிற, அதுவும் நம்மளே ரிப்பேர் பண்ணிடலாம் கூட. உள்ள இருக்கிற ஒரு சின்ன பிளேடு மாதிரி ஒண்ணு இருக்கு, அது கலந்துக்கும். அதை அவுத்துட்டு நம்மளே சரி பண்ணிக்கலாம். இது அப்படி சரி பண்ணதுதான். இதுவும் போட்டாச்சு. கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் இப்போ இல்லாததுனால இது மட்டும் போட்டுக்கலாம். இப்போ கலந்து தோசை ஆக்க வேண்டியது. தேங்காய் பல்லு பல்லா போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம், பருப்பு இருக்கிறதுனால